ஃபோன் நம்பருங்கிறது இன்றைக்கி வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். எத்தனையோ நண்பர்கள் ஆஃப்லைனில் அவர் பேசலாம், பழகலாம். பட் ஃபோன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில கைடன்ஸ் எல்லாமே அவரோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஃபோன் தான் உருவாக்கும். வெஹிக்கிள் நம்பர்ஸ் வந்து செல்ஃபோனை விடவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து வண்டியில் போகும்போது தான் நிகழும். இப்படி எடுத்ததுக்கு பிறகு அந்த வண்டி வாகனங்களால் நிறைய சிக்கல்களோ பண விரயங்களோ ஏற்பட்டுச்சுன்னா தயவு செய்து இம்மிடியட்டாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நியூமராலஜி ரிலேட்டடாக பேசுகிறதுக்காக நம்ம கூட சதீஷ் ராவ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சிறப்பாக நம்ம சேனலில் வந்து நியூமராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து மொபைல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம் சார். ஸோ மொபைல் நம்பர்ஸ், வெஹிக்கல் நம்பர்ஸ் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போது நம்ம வந்து பார்த்து செலக்ட் பண்ணுற கான்செப்ட் வந்து உள்ளே வந்துச்சு. ஏன்னா இப்போது மொபைல் ஃபோன் இல்லை டெலிஃபோனாக இருக்கட்டும், முதல்ல டெலிஃபோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வீட்டுக்கு ஒரு ஃபோன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. என்ன நம்பர் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய காசு செலவு பண்ணியெல்லாம் நம்பர்ஸ் வாங்குறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த செல்ஃபோன் நம்பர்ஸோ இல்லை மொபைல் நம்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா மக்கள் எடுத்துக்கிறாங்களா? இது எப்படி வந்து எவால்வ் ஆச்சு சார்? முன்னாடியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு யாரும் ரொம்ப கண் கொத்தி பாம்பெல்லாம் பார்த்து நம்பர் எடுக்கலை. ஃபேன்சியாக இருக்காங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் பார்த்து எடுத்தாங்க. பட் நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப சேலஞ்சு மிகுந்ததாக மாறும் பொழுது அப்போ எல்லா வகையிலையுமே நம்மளை சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய மொபைல் நம்பர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அந்த வகையில் வந்து ஒரு மொபைல் நம்பர் அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது எப்படி பேர் அமைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் கிரகநிலைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேர் அமைச்சு தரோமோ அது மாதிரி தான் வந்து மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பரை பொறுத்த அளவுக்கு அந்த 10 இலக்க எண்கள் வருது இல்லையா, அந்த 10 இலக்க எண்களுடைய டோட்டல் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி சாதகம் இல்லாத சமயத்தில் அதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேர் மொபைல் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸோ கால்ஸோ நிறைய அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கும். சில பேர் பிஸ்னஸுக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்சி நம்பர்னு பார்த்து எடுத்திருப்பாங்க. பட் அந்த பிஸ்னஸ் தோங்குதில் இருந்து அந்த நம்பருக்கு அவங்களுக்கு ரிசீவ் பண்ண கால்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் ரீதியாக நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆணுச்சு, இது மாதிரியான விஷயங்களே நிறைய கேட்டிருப்பாங்க. ஏன்டானே அவங்களுக்கு புரியாது. பட் இதில் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணெல்லாம் பார்த்து ஒரு நல்ல மொபைல் நம்பராக அமைச்சு தரும் பொழுது அவங்களுக்கு அப்போதுமே அந்த பிஸ்னஸ் ரீதியான அதே ரிஸ்கெல்லாம் இருக்க தான் செய்திருக்கும். பட் நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு மிக சிறந்த ஒரு கைடு வந்து அவங்க ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு லாயராக இருக்கலாம். அவங்க வந்து இவரை கைட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டாக பழைய காலேஜ் மேட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு இவரோட நம்பர் கிடச்சி நம்ம குரூப்லேருந்து ஸ்கூல் குரூப்லேருந்து நம்பர் எடுத்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஃபோன் பண்ணி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டு கைட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக இவர் பெரிய ரிஸ்க்லேருந்து காப்பாற்றப்படுவார். இதெல்லாம் ஒரு ரியல் லைஃப் சினாரியாவாக சொல்கிறேன். பட் இது வந்து மொபைல் நம்பருங்கிறத பார்த்து எடுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ ஒரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் வச்சு தான் அதெல்லாம் வந்து கணிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மொபைல் நம்பருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பீங்க. ஸோ ஒரு தொழில் அதிபராக இருக்கட்டும் இல்லை வெற்றி பெற்ற நபராக இருக்கட்டும், அவங்களோட நம்பர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு விஷயம் வந்து கணிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸ் எடுக்கிறதுல எந்த அளவுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? இதில் வந்து நம்ம 2 விதமான கான்செப்ட் இருக்குது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் கடைசியாக வந்து 0வே முடியக்கூடாதுங்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எண்கணித ஒரு நிபுணராக ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி ஆரம்ப எண்ணே வந்து எனக்கு வந்து 7 வரக்கூடாது, 8 வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. நம்ம டோட்டல் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். டோட்டல் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 8ங்கிறது சனியை குறிக்கும், 7ங்கிறது கேதுவை குறிக்கும், 1ங்கிறது சூரியனை குறிக்கும், 2ங்கிறது சந்திரனை குறிக்கும், 3ங்கிறது குருவை குறிக்கும். பட் நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு வரும்பொழுது மேக்ஸிமம் வந்து அந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 9 சீரீஸ் தான் நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 8 வந்துச்சு, இப்போ 7 வந்துருச்சு, 6 கூட வந்துருச்சு. ஆமாம், இன்னும் 5 வரல, 6 வரைக்கும் வந்துருச்சு இப்போ. ஸோ இந்த 6ங்கிறது சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வந்து காசை கொடுக்கக்கூடியது. அப்போ 6ஆம் எண்ணில் எனக்கு முதல் நம்பராக மொபைல் நம்பர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த 6க்கு அப்புறம் வரக்கூடிய மற்ற எண்கள் எல்லாத்தையும் கூட்டி வர ஒரு எண் வந்து 8ஆம் எண்ணில் வந்துச்சுன்னா அது வெற்றியை கொடுத்துருமான்னா கொடுக்காது, அது ப்ராப்ளத்தை தான் உண்டு பண்ணும். ஸோ நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக இந்த எண்கள்லாம் வேலை செய்யும், இந்த எண்கள்லாம் வேலை செய்யாது. இப்போ நீங்கள் கேட்டது வந்து இதற்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சு அந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், நான் எப்போதுமே சொல்லுவேன், 8ஆம் எண் வந்து பெரும்பாலான மனிதர்களுக்கு நல்லது பண்ணாது தான். பட் ஒரு சில பேருக்கு அதே 8ஆம் எண் தான் நல்லது பண்ணும். அவங்க தேர்ந்தெடுத்து 8ஆம் எண் தான் வேணும்னு கேட்டு வாங்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பில் வந்து 8ஆம் எண் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வெற்றி கொடுக்குறத பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த தேதியில் கவனித்து பார்த்திங்கன்னா 4, 13, 22, 31 இருக்கும். அப்படி இல்லைனா 8, 17, 26 இருக்கும். இது போன்ற மனிதர்களுக்கு 8 வந்து நல்லா வேலை செய்யும். அடிப்படையில் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு 5 வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்ட கொஷினுக்கான ஆன்சராக சொல்லணும்னா, பெரும்பாலான மனிதர்களுக்கு 5 நிறைய சப்போர்ட் பண்ணும், 6 சப்போர்ட் பண்ணும், இது ஒரு சில பேருக்கு 4 கூட சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ரேராக தான் 8 வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகும். இப்போ வந்து நிறைய தொழிலதிபரெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எல்லா நம்பர்ஸுமே பார்த்து வாங்கணுமா? ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க எது வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும் ஒரு சரியானதாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் செலக்ட் பண்ணணுமா, இல்லை அவங்க யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸுமே வந்து பார்த்து செலக்ட் பண்ணணுமா சார்? எல்லா நம்பர்ஸுமே பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் குருட்டாம்போக்காக நம்பர் எடுத்து வச்சுருப்பாங்க. எனக்கு ஃபேன்சி நம்பர் தான் முக்கியம், நான் நியூமராலஜிலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியரை கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் வரும். அப்போ அவங்க நம்பர் வந்து அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் மாற்றி அமைச்சிக்கணும். அது வந்து எத்தனை நம்பராக இருந்தாலும் சரி, 2 நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும் நான் மாற்றி அமைச்சிக்கிறேன், பட் விசிட்டிங் கார்டில் எல்லா நம்பரையும் நான் போட போகிறேன்னா அது தவறு. எந்த நம்பரை மாற்றி அமைச்சிக்கிட்டாரோ அது மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணணும். மற்ற எண்களெல்லாம் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம போன பதிவில் அந்த பேர் பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பேர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஃபோன் நம்பர்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டு பண்ணும் சார்? இப்போ தவறான ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃபே புரட்டி போட்டுருமா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் சில நேரங்களில் வந்து அது நம்மளை மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் உண்டு பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, திடீர்னு வேறு ஒரு வெண்டார் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், ஒரு வியாபாரி, எங்கள்கிட்ட இப்போ இந்த குட்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் டைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க, எங்கள்கிட்ட இந்த இது வாங்கி நீங்கள் மார்பிள்ஸ் வாங்கி நீங்கள் இது மார்க்கெட் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமாக செலவை இழுத்து விடுவார். அது இந்த ஃபோன் காலுக்கு வரும். அவர் வேறு எங்கேருந்தோ ஏதோ ஒரு டைரக்டரியில் பார்த்துட்டு அவர் கால் பண்ணியிருக்காருன்னே வச்சுக்குவோம். பட் இந்த நம்பர் வச்சுருக்கிறவங்களுக்கு அது வரும். இவரும் வந்து நம்பி போய் பணம் கட்டுவார், அந்த குட்ஸை இறக்குவார், ஆனால் விற்றே போகாது, அல்லது அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத மெட்டீரியலை வாங்கி வச்சுருவார், அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். இது மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நிறையா நடக்கும். ஸோ அதுதான் வந்து நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய எண்கள்னு நம்ம சொல்கிறது. அதை அவாய்ட் பண்ணிக்கணும் தான். ஓகே சார், இப்போ ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய பேர் ஃபோன் நம்பர்ஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்க விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு ஃபோன் நம்பர் வந்து அவங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து நீங்கள் என்னவா சொல்ல விரும்புகிறீங்க சார்? ஃபோனுங்கிறது வந்து இன்றைக்கி இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியோடைய பிறந்த தேதியை கூட மறந்துடுவார் ஒருத்தர், ஆனால் ஃபோன் நம்பரை மறக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இது ஃபோன் நம்பருங்கிறது இன்றைக்கி வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லாருடைய தலையெழுத்து மாதிரி எல்லாருக்கும் ஒரு மொபைல் நம்பருங்கிறது இருக்குது. அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு இரண்டரை கலந்துற விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். அப்போ அது நமக்கு வைப்ரண்ட்டு, அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய எண்களாக அமைத்துக்கொள்வது எல்லாருடைய கடமையும் கூட. ஓகே சார், இப்போ வந்து செல்ஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து எல்லா செக்டார்லேயும் வந்து வந்துருச்சு. இப்போ பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபோன் நம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜிபே இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, மணி சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து செல்ஃபோனில் தான் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா செல்ஃபோன் நம்பர்ஸ் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்?
கண்டிப்பாக ஒரு ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது. இந்த ஒரு நல்ல ஒரு லக்கியான ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கிறவருக்கு அவருக்கு வரக்கூடிய மேக்ஸிமம் கைடன்ஸ் வந்து ஃபோன் மூலமான கால்ஸில் தான் வரும். அவருக்கு எத்தனையோ நண்பர்கள் ஆஃப்லைனில் அவர் பேசலாம், பழகலாம். பட் ஃபோன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில கைடன்ஸ் எல்லாமே அவரோட லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஃபோன் தான் உருவாக்கும். ஸோ அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதன் மூலமாக அவங்க லைஃபே மாறுதுங்கும்போது அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஏதாவது எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ செல்ஃபோன் அப்படிங்கிறதுமே அப்படி தான், ஒரு விதத்தில் அது நல்லது பண்ணாலுமே ஒரு விதத்தில் வந்து அது கெட்டது தான் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்தில் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபோன் நம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ அவசியமாக இருக்கா சார்? ரொம்ப அதை போட்டு நம்ம வந்து பயங்கர ஒரு சில கிளைண்ட்ஸ், என்னுடைய கிளைண்ட்ஸே சொல்கிறேன், ஒரு ஃபோன் நம்பருக்காக என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் எடுத்து கொடுக்குற ஒரு நம்பரோ அல்லது நான் சொல்லக்கூடிய நம்பரை மாதிரி அமைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அது அந்த ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் என்னுடைய ஏடிஎம் பின் நம்பர் சொல்லுங்கள் சார், என்னுடைய இமெயில் ஐடிக்கு பார்க்கணும் சார், இப்படியே ரொம்ப உள்ளார டீப்பாக போயிடுவாங்க. அது அவசியமற்றது. மொபைல் ஃபோனு மாடல் நம்பர் கூட சொல்லி எனக்கு இந்த நம்பர் செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்பாங்க. என்னுடைய எம்ப்ளாயி ஐடி, இப்போ நான் புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த எம்ப்ளாயி ஐடி செட் ஆகலைன்னா என்ன சார் பண்ணுறது? வேலையை விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுருவாரா? அது தவறு இல்லையா அந்த மாதிரி கைட் பண்ணுறது? ஸோ ரொம்ப நம்ம வந்து அதில் டீப்பாக போகிறதையும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ ஒரு செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கல் நம்பர்ஸுமே. ஸோ வெஹிக்கல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இப்போ எல்லாருமே பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெஹிக்கல் நம்பர்ஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார்? வெஹிக்கல் நம்பர்ஸ் வந்து செல்ஃபோனை விடவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, இது கூட வந்து மொபைல்னால் உயிர் போகுது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து வண்டியில் போகும்போது தான் நிகழும் இல்லையா? அப்போ அந்த வண்டியோடைய எண் வந்து இவருக்கு சாதகமாக அமைத்து கொள்வதுங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு அவர் செலவே பண்ணலாம், அது ஒர்த்து. அது நிறைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். கார் டெலிவரி எடுக்கும்போதே ஷோரூம்லேருந்து ஆக்சிடெண்ட் ஆகி வெளியில் வரும் நிறைய வண்டிகள். அந்த வண்டியோடைய நம்பர் பிளேட், நான் சமீபத்தில் நான் பண்ண ஆராய்ச்சிகளில் ஒரு சில வண்டி வந்து நம்பர் பிளேட்டோடைய டெலிவரி எடுக்கிறாங்க. அந்த வண்டி விபத்துக்குள்ளான வண்டியோடைய எண்களை பார்த்தாலே 8 வருது. ஸோ அந்த 8ஆம் எண் அப்படிங்கிறது சனியின் ஆதிக்கம் கொண்டது, நிறைய விபத்துக்களை ஏற்படுத்தும். 4ஆம் எண்ணும் வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு நிறைய பேருக்கு, பெரும்பாலானோருக்கு செட் ஆகாது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நம்ம வண்டி வாகனங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த 4 நம்பர் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும்னு நினச்சிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா எண்களையும் சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், அந்த லெட்டர்ஸ் முதற்கொண்டு. ஆமாம். இப்போ டிஎன், பிஜே, ஏடி, அதுக்கப்புறம் 4 நம்பர் வருதுன்னு வைங்க. இந்த ஏடிங்கிற இனிஷியல் வரைக்குமே கால்குலேட் பண்ணிவிட்டு தான் அந்த 4 நம்பரையும் அது கூட சேர்த்து ஓவரால் நம்பர் என்ன வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ கொங்கு பெல்ட்டில் இந்த கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 4 நம்பர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஃபுல் நம்பர் தான் பார்ப்பாங்க. பட் அது விஷயம் புரியாத ஒரு மக்கள் தான் அந்த 4 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து இது 4 நம்பர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை ஃபுல்லாகவே பார்க்கணுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ எந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது? 4 நம்பர் மட்டும் பார்க்குறது ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஃபுல் நம்பருக்கும் பார்த்து நம்ம எடுக்கும்போது தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அதுலேயும் ஒரு சில மித்து என்ன ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையாக இருக்குன்னா, 0 முடிகிற மாதிரி வண்டி எண்கள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அதே வித்தியாசமாக என்ன சொல்கிறேன், நீங்கள் ரோட்டில் ரொம்ப வருஷம் பழைய வருஷத்துக்கு கார் ஒன்று பார்க்குறீங்க, இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அது அம்பாசிடர் காராக இருக்கலாம், மாருதி காராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதோடைய நம்பர் பார்த்திங்கன்னா 0ல் தான் முடியும். 0ல் முடியக்கூடிய எத்தனையோ வாகனங்கள் காலம் கடந்தும் நீண்ட நாட்களாக உழைத்து கொண்டே இருக்குது. அது அவங்களுக்கு லக்கி சாமாவே கூட இருந்திருக்கு. ஸோ அது மாதிரியான கான்செப்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து ஒரு வண்டியோடைய எண் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபுல் நம்பரையும் அனலைஸ் பண்ணி நம்ம அமைச்சிக்கிட்டோம்னாலே போதுமானது. நல்லாயிருக்கும்.
இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து இது நியூமராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்களே ஒரு நம்பர் வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க, 5ஆம் நம்பர் இல்லை 2ஆம் நம்பர் அந்த மாதிரி டிசைட் பண்ணி அவங்களா ஒரு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்கும் சார்? அது அது மாதிரி அவங்க எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதில் போய் திணிச்சோன்னா வந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அது மாதிரி அவங்க எடுத்து ஒரு சில நேரங்களில் அது அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா நல்லது, அதை பற்றி நம்ம எதுவும் கருத்து சொல்லவே தேவையில்லை. பட் அப்படி எடுத்ததுக்கு பிறகு அந்த வண்டி வாகனங்களால் நிறைய சிக்கல்களோ பண விரயங்களோ ஏற்பட்டுச்சுன்னா தயவு செய்து இம்மிடியேட்டாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரியும் இந்த வண்டினால தான் நம்மளுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம அது கவனித்து பார்க்கணுமா இல்லை எப்படி இது? ஆமாம், இப்போ ஒரு புதுசாக நீங்கள் ஒரு வண்டியே நீங்களே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த 4 வீலரோ 2 வீலரோ வாங்கினதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த வண்டி உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த வண்டியை பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நேரங்களில் உங்கள் கையில் இருக்கிறத விட சர்வீஸ் சென்டர்லேயே நிறையா இருக்குதுன்னா நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும், ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு. அப்படி இல்லையா, அந்த வண்டியில் போகும்போது சின்ன சின்ன விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஒன்று கை அடிப்படுது, கால் அடிப்படுது, அல்லது பெரிய காராக இருந்துச்சுன்னா உயிரினங்கள் வந்து குறுக்க விழுந்துருது. இது மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுனாலே அப்போ அந்த வண்டியோட எண்ணில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நீங்களாகவே பார்த்து எடுத்த வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்களாகவே பார்த்து நம்பர் குறித்த வண்டியாக இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அப்போ அது உங்களுக்கு பொருந்தலைன்னு அர்த்தம். அப்போ அதை வந்து நீங்கள் ஒன்று அதை விற்றுணும், அடுத்த வண்டியை எடுக்கும்போது கரெக்டான நம்பர் பார்த்து எடுக்கணும். ஓகே சார். இப்போ வந்து கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அப்பா யூஸ் பண்ணுற கார் அவங்க பசங்களுக்கு வந்து ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து மித்தா இல்லை அப்படி தான் நடக்குதா சார்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து செட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரேர் அக்கேஷன்ஸில் அது மாதிரி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஒரு அப்பா யூஸ் பண்ண காரை வந்து புள்ள யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா, வித்தியாசமாக என்ன சொல்லுவேன்னா, அப்பா பேரில் இருக்கிற வண்டியை உங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்ளாதீங்க, அப்பா பேர்லேயே வச்சு நீங்கள் ஓட்டுங்க. கடைசி வரைக்கும் அது அப்பாவுடைய வண்டி தான், அவருடைய பேரில் இருக்கக்கூடிய வண்டி தான். உங்கள் பேருக்கு மாத்திர மாதிரி இருந்தால் அந்த வண்டியுடைய எண் அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்காங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க எடுத்துக்கலாம். ஸோ வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து நிறைய கார்ஸோ இல்லை நிறைய வண்டிகள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படி நம்பர்ஸை வந்து பார்த்து வாங்கணும்? ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து நல்ல ஸ்டேஜுக்கு முன்னேற முடியும். ஸோ ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னேறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார்? நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் எத்தனை கார் வாங்கினாலும் அவங்க வந்து டோட்டல் இந்த ஒரு குறிப்பிட்ட எண் 6ஆம் எண்ணோ 9ஆம் எண்ணோ வர மாதிரி தான் அமைச்சிக்கிறாங்க. அது காசு கொடுத்து அப்போ என்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த சீரியல் நம்பரில் இவங்க வேணுங்கிற அந்த டோட்டல் வர மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க. அவங்க அந்த 4 டிஜிட் கூட வந்து ரிப்பீட் ஆகலாம், தப்பு இல்லை. பட் இந்த அல்ஃபபெட்ஸ் எல்லாம் வந்து மாறும். இப்போ டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கோடு வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அல்ஃபபெட் வரும், இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அவர் கார் ரிஜிஸ்டர் பண்ணுறாருன்னா மாறதான் போகுது, பாண்டிச்சேரியில் வண்டி எடுக்கிறாருன்னா மாறதான் போகுது. ஸோ அந்த 4 டிஜிட் மறைக்கும் மட்டும் கூட அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற எத்தனையோ பிஸ்னஸ் மேன் நான் பார்த்துருக்கேன். பட் ஓவரால் டோட்டலுமே மேட்ச் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின்படி நிறைய வண்டி இருக்குது, எல்லா வண்டிக்கும் பார்க்கணுமா அவசியமா அப்படின்னு கேட்டால் அவசியம்தான். எல்லா வண்டியின் மூலமாகவும் அவருக்கு வருமானம் தானே, அவருக்கு வியாபாரம் ஆகணும் தானே, அப்போ அந்த எல்லா வண்டிக்குமே பார்க்கணும் தான். ஸோ இப்போது அவங்க டிரைவர்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு செட் ஆகுது? இப்போது அவங்களே செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஒரு டிரைவர்ஸை வச்சு ஓட்டுறாங்க அப்படிங்கும்பொழுது இது வந்து எப்படி அவங்களுக்கு செட் ஆகுது சார்? இப்போ டிரைவர்ஸ் வச்சு ஓட்டும்போது அவருக்கு அந்த டிரைவருக்கு அந்த வண்டியோட எண் பொருந்திருக்கணுமாங்கிற மாதிரிலாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்சி புக்குன்னு ஒரு இருக்கும், ஒவ்வொரு வண்டிக்குமே இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஆர்சி புக்கில் யார் நேம் இருக்கோ, இப்போ ஒரு கார் விபத்துக்குள்ளாகுதுன்னா முதல்ல ஓனரை தான் கூப்பிடுவாங்க. அப்போ இந்த டிரைவரை பிடிச்சி கேள்வி கேட்டு வண்டி ஓன் பேரில் இருக்கா அப்படின்னு முதல் கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அப்போ யார் ஓனரோ அவரை கூப்பிட்டு உட்கார வை அப்படிம்பாங்க. அப்போ அது நேரடியாக ஓனரை தான் பாதிக்கும். அப்போ ஓனருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக ஒரு வண்டி அமைஞ்சிட்டாலே போதும். டிரைவர்னால சேதாரம்ங்கிறது வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துரும், அதுவே காப்பாற்றி கொடுத்துரும்.
ஓனருக்கு ட்ரபுள் இல்லாத மாதிரி. ஸோ ஓனருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டிரைவருங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துட்டு நம்பர் வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. யார் பேரில் வண்டி இருக்கோ அவங்களுக்கு அது பொருந்துகிற மாதிரி அமைச்சிட்டு வேறு டிரைவர்ஸ் எடுத்து ஓடலாம். ஓகே சார். இப்போ நம்பர்ஸ் வெஹிக்கல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கிறது உண்டு. இப்போ ஒரு நம்பருக்கு 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர்லாம் வந்து இந்த நம்பர் கிடைக்கல அப்படின்னா எனக்கு காரே வேண்டாம், வண்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். ஸோ நம்பர்ஸ் மேலே இவ்வளோ நாட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அந்த நம்பர் வந்து அவங்கள நல்லா மேலே தூக்கி விடுங்கிற நம்பிக்கையா இல்லை எப்படி? இது சென்டிமெண்ட்டும் இருக்குது, சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது நிறைய. இப்போ நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா மேடம் கூட பார்த்திங்கன்னா 9ஆம் எண்ணிற்கு 6ஆம் எண்ணிற்குலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க உட்கார்ற சேர் கொண்டு அந்த சென்டிமெண்ட்டோடு அவங்க அட்டாச் ஆகிருந்தாங்க. அந்த சேரில் தான் உட்காருவாங்க, அவங்க போகிறாங்களோ இல்லையோ முதல்ல அந்த சேர் போயிடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சில இதுவும் இருக்குது. பட் அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். பொதுவாக மருத்துவத்துறையில் வந்து பிளசிபோ எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மருந்து வந்து உன்னை வந்து குணப்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்சூலில் நீங்கள் தண்ணியே அடைச்சி கொடுத்தா கூட அவன் அதை சாப்பிடும்போது அது அவனுக்கு ரெமடி தருதுன்னு அவன் நம்பினான்னா அது கொடுக்கும். அது மாதிரி சென்டிமெண்ட்டோடு அட்டாச் ஆகி ஒரு பிளசிபோ எஃபெக்டில் ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வகையில் நம்பர்ஸ் அமையிறது உண்டு. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ வெஹிக்கல் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இப்போ அவங்க பண்ணுற பிஸ்னஸில் கடனாக இருக்கட்டும், இல்லை பணம் பரிமாற்றம் விஷயத்தில் நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படிங்கும்பொழுது கஸ்டமர்ஸ் வந்து கேட்க தான் செய்வாங்க, என்னோடய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை வெஹிக்கல் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க சார்? பொதுவாகவே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தவங்க அணுகும்போதே அவங்களுக்கான ரெமடிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு அந்த சிக்கலை எப்படி வந்து ஒரு மருத்துவர் வந்து இப்போ இந்த இடத்துல டியூமர் ஃபார்ம் ஆகிருக்கா, அதை அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும்னு சொல்லி அதை அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றிய பிறகு அவங்க நல்லா வராங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு நியூமராலஜிஸ்ட் டயக்னைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சு சொன்னதுக்கு பிறகு அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்குது. இது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவங்க விட்னஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை நாடி வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது பயன் தரக்கூடியது தான். ஏன்னா பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க வராங்க. அது என்ன பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு நியூமராலஜிஸ்ட் பார்க்கும்போது அவருக்குமே அது புரிஞ்சிடும். அதனால தான் அந்த மருத்துவ உலகத்தோடு அதை கம்பேர் பண்ணி சொன்னேன். ஒரு டாக்டருக்கு புரிஞ்சிடும் இது சாதாரண கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ எவ்வளோ குயிக்காக அதை வந்து நம்ம வந்து அதை சரிப்படுத்தணுங்கிறத தான் பார்ப்பாங்க. அப்படி சரிப்படுத்தும் போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு நல்லதாக தானே அமையப்போகுது. அப்போ இதை பிரச்சனைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அவங்க மனதார் உணர்ந்த பிறகு அது அப்படியே கிடப்பில் போடுறது தான் தவறு. மனசில் புரிஞ்சிருது, ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சிருது, அதுக்கப்புறம் அதை வந்து சரிப்படுத்திக்காமல் அவங்க இருக்கிறது தான் தவறு. கரெக்ட் சார். இப்போது நம்பர்ஸுங்கிறது வந்து எப்படி நம்ம பேர் வந்து ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம நம்பர்ஸுமே வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஃபோன் நம்பர்ஸும் சரி, வெஹிக்கல் நம்பர்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஏற்ற நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிஜமாக வெற்றிங்கிறது கண்டிப்பாக அது கொடுக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து நம்பர்ஸ் பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.